ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி இந்த சுடு தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து வெறும் வயித்துல, அதாவது எம்ப்டி ஸ்டொமக்கில் ஒரு கிளாஸ் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது கூட கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்தும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சாப்பிட்றதுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஸோ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கிறதுனால நம்ம வயிறு வந்து கொஞ்சம் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நம்ம சாப்பிட்ற அளவு வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதன் மூலமாக நம்மளோட உடல் எடை குறையிறதுக்கு இந்த ஹாட் வாட்டர் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடிக்கிற தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது. அது வந்து நம்மளோட உணவு பாதையை வந்து ரொம்ப பாதிச்சிடும். குடிக்கிற அளவு இதமான சூடு இருந்தால் போதும். அதாவது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிங்கன்னா தான் எப்போயுமே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப கொதிக்க குடிக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இருக்குது, இல்லை அல்சர் இருக்குது, இல்லைனா சிவியராக கேஸ்ட்ரைட்டிஸ், அதாவது வயிற்றுப்புண் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் இந்த சுடுதண்ணியை குடிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் நீங்கள் ஹாட் வாட்டர் வந்து எடுத்துக்கணும். மீதி உள்ளவங்க வந்து ஹாட் வாட்டர் குடிச்சிக்கலாம். பட் இந்த அல்சர் தொந்தரவு இருக்கிறவங்க கொஞ்சம் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எடுத்துக்கோங்க. அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கிளாஸ் வெந்நீர் குடித்தா போதும், நமக்கு வந்து வெயிட் போடாது, பிரியாணி சாப்பிட்டதுனால வெயிட் போடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து தப்பு. ஆனால் நீங்கள் வந்து வெந்நீர் ப்ளஸ் வந்து நல்ல ஃபுட் கண்ட்ரோல், அதாவது உணவு கட்டுப்பாடு ப்ளஸ் வாக்கிங்கு, இல்லைனா எக்ஸசைஸ், இல்லைனா ஒரு நல்ல ஒரு தூக்கம், இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் சுடுதண்ணி ஒரு மேஜிக் ட்ரிங்க் கிடையாது. ஆனால் உங்கள் எடை குறைப்பு பயணத்தில் இது ஒரு நல்ல நண்பன். நீங்கள் உங்கள் எடையை குறைக்க இந்த சுடுதண்ணியை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதனால் மட்டுமே வெயிட் குறையும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் உங்கள் எடையை குறைக்க வேறு என்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.